வரது. இப்ப என்ன நடந்து போச்சு? நீ இப்படி பதற. இப்ப ஒண்ணு மோசம் போயிடலப்பா. அவங்க பட்டணத்தை விட்டே போயிருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் போய் பேசுவோம். என்னது? சுந்தரி அவங்க அப்பாவும் ஊரை விட்டே போறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்களா? வரது அவங்கள தேடி போயிட்டு இருக்கானா? சுந்தரி பரமசிவ போயிட்டாங்க. சுந்தரியா கடைசியா ஒரு தடவை பார்க்கணும். ஐயா, நம்ம ஊர் மாரிமுத்து வரதராஜன் வயித்துல கத்தியால குத்திட்டான். ரத்த வெள்ளத்துல மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். மூர்த்தி, மாரிமுத்து பண்ண காரியத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வரதராஜன் சீக்கிரமா குணமாகணும்னு மகமாய வேண்டிக்கிறேன். ஆஸ்பத்திரிகளா என்னால வர முடியாதுப்பா. பேசாம இருமா நீ. ஐயா, அவன் நினைவோட இருந்தப்ப பேசின கடைசி வார்த்தை உங்க பொண்ணோட முகத்தை ஒரே ஒரு தடவை பார்க்கணுங்கிறதான். தயவு செய்து வாங்க ஐயா. எப்ப என் பொண்ண வரதராஜனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லன்னு நான் முடிவு பண்ணிட்டேனோ, அதுக்கப்புறம் எதுக்கு இவ அவனை பார்க்கணும், அவன் இவளை பார்க்கணும்? இதெல்லாம் வேணாப்பா, நீ போயிடு. சொன்ன கேளு. ஐயா, ஐயா சொல்றது கேளுங்க. ஐயா, உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவன் எவ்வளவு சிரமப்பட்டான் தெரியுமா? இந்த கல்யாணம் நடக்காதுங்கய்யா. அவன் நிச்சயமா பிழைக்க மாட்டான் டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயா, அவனோட கடைசி ஆசையாவது நிறைவேற்றி வைங்க ப்ளீஸ். என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்லன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க என்னப்பா, அந்த கடவுள அதே முடிவுதான் பண்ணிருக்காரு போல இருக்கு. அதனாலதான் அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வேண்டாப்பா, நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அவர் ஆசைப்பட்ட மாதிரி என் முகத்தை பார்க்க விடுங்கப்பா. உங்க காலை விட கெஞ்சி கேக்குறேன். ஒரு தடவை பார்க்க விடுங்கப்பா. அப்பா, என்ன போக விடுங்கப்பா. போலாம்ப்பா. வாமா வாமா சுந்தரி, போலாம். டாக்டர், வரதுக்கு பேப்பர் இருக்கு, புழைச்சுக்குவானா? அவர் புழைக்கிறதும் புழைக்காததும் இவங்க கையில தான் இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? சார், வரதராஜனுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் செய்யணும். அந்த ஆபரேஷன்ல அவர் புழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த ஆபரேஷன்ல சாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஒருவேளை இந்த ஆபரேஷன்ல அவர் சாக நேரிட்டா அவருடைய சாவுக்கு ஆஸ்பத்திரியோ டாக்டரோ பொறுப்பு இல்லைன்னு அவங்க சொந்தக்காரங்க யாராவது இந்த வாரத்துல கையெழுத்து போடணும். நானும் இந்த ஃபார்மை வச்சு கேட்டுட்டு இருக்கேன். யாருமே கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க சார். என்னது, யாருமே கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்களா? ஏமா லலிதா, நீ அந்த ரமேஷோட பழகி வயசுல ஒரு புள்ள வாங்கிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சும் உன்னை அதே ரமேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக உங்க அண்ணன் எவ்வளவோ பாடுபட்டாரு. அந்த அண்ணா இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. ஒரு கையெழுத்து போட முடியாது. ஏமா போன, நீ ஒரு விதவை. உன்னை பூவோடையும் பொட்டோடையும் பார்க்கணுங்கிறதுக்காக உன் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த தம்பி இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அவருக்காக ஒரு கையெழுத்து போடக்கூடாது? உங்க குடும்பத்துல உள்ள எல்லா பிரச்சனைகளுக்காகவும் போராடின அவரு இப்போ இப்ப தான் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. உங்கள ஒருத்தர் கையெழுத்து போட முடியாது? அம்மா சுந்தரி, நாங்க கையெழுத்து போட முடியாதும்மா. ஏன் முடியாது? நாங்க கையெழுத்து போடக்கூடாது. ஏன் கூடாது? எங்க கையெழுத்து செல்லாதும்மா. ஏன் செல்லாது? சுந்தரி, நீ நினைக்கிற மாதிரி இவங்கெல்லாம் வரதராஜனுக்கு உண்மையான சொந்தக்காரங்க கிடையாது. வரதராஜ ஒரு அனாதம்மா. உங்க அப்பா நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்துலதான் என் பொண்ணை கொடுப்பேன் காரணத்துக்காக வரதராஜன் கூட வேலை பார்த்த இவங்கெல்லாம் சொந்தக்காரங்களா நடிச்சாங்க. டாக்டர், இருந்து என் ஒரே பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். அதுக்காக 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, அந்த 2 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துறேன். எப்படியாவது வருதவை காப்பாத்துறேன் டாக்டர், ப்ளீஸ். டாக்டர், என் பொண்டாட்டியோட நகை நட்டெல்லாம் கழட்டி கொடுத்துறேன் டாக்டர். என் வருதுவை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். அவனை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது டாக்டர், ப்ளீஸ். டாக்டர், எனக்கு வரதுக்கும் ஒரே குரூப் ரத்தம். என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எடுத்துக்குங்க. எப்படியாவது என் வரதனாவை காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். வரது உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி பண உதவியோ சரீர உதவியோ நாங்க எவ்வளவு வேணாலும் செய்யலாமா? எப்ப அந்த உயிர் எங்களுக்கு சொந்தம் இல்லையோ அந்த உயிர் போனா போட்டும் போன்னு நாங்க எப்படிமா கையெழுத்து போட முடியும்? வேணாங்க, யாரும் கையெழுத்து போட வேணாம். டாக்டர், அந்த பாரத்தை கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். வரதராஜன் அனாதை இல்ல, என் மாப்பிளைக்காக நான் கையெழுத்து போறேன் டாக்டர். டாக்டர், எப்படியாவது என் மாப்பிளை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். அப்பா, என் பேரன் பொழைச்சுக்கிட்டான். நாங்க எல்லாம் கும்பிட்ட தெய்வம் எங்களை கைவிடலப்பா. வரதராஜா, உன்னை என் மருமகனா ஏத்துக்கிட்டேன். அது சொந்த பந்தம்னா நான் என்னமோன்னு நினைச்சப்பா. ஆனா இதுதான் உண்மையிலேயே சொந்தம். மூர்த்தி, எனக்கு எப்பேற்பட்ட மாப்பிளைய நீ தேடி கொடுத்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலப்பா. அது சரி, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? ஐயா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். பொண்ணோட அப்பா பெரிய குடும்பத்துல தான் பொண்ணை கொடுப்பேன் சொல்லிட்டாரு. நானும் ஒண்டி கட்ட. என் கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏன் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? மூர்த்தி, உனக்கு நான் தான் பாட்டி. நான் தான் மாமா. நான் தாண்டா அண்ணன். நான் தான் உன் தங்கச்சி. தங்கச்சி புருஷன் நான் தான். நான் தான் உன் அக்கா. நான் தான் அக்கா புருஷன். மூர்த்தி, இவங்க எல்லாம் உனக்கு சொந்தக்காரங்க. நான் உனக்கு சொந்தக்காரனே கிடையாதுடா. என்ன சொல்ற? என்னைக்குமே நான் உன் நண்பன்டா.